தலைமுடியை நல்லா வந்து கட் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக மைனஸில் போட்டு கட் பண்ணிடுங்க, இல்லை மொட்டை எடுத்துடுங்க, இல்லை ரொம்ப ஹேரை வந்து கம்மியாக வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெர்மா ரோலர் யூஸ் பண்ணும்போது தலைமுடி இருக்கிற இடத்துல டெர்மா ரோலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ எக்ஸாக்டாக வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேல்பில் போகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயில் வச்சு ஃபுல்லாக வலிய தடவணும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஸ்ப்ரே தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நியோ ஹேர் லோஷன் வந்து ரொம்ப பீக்கில் வித்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது வந்து முற்றிலும் நேச்சுரலான ஒரு விஷயத்தை வச்சு தயாரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்களே இன்க்ரீடியன்ஸ், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து எத்தனை % யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத, அது என்னென்ன நேச்சர் அப்படின்றதையும் தமிழில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்லையும் நம்ம பார்க்குறது தான், வெளியே நமக்கு என்னன்னே தெரியாது, பட் அதை நிறைய போட்டிருப்பாங்க. பட் இது வந்து நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இருக்கிற தலைமுடியும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் இது என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக அதில் வந்து 7 இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கிறது பியூரிஃபைடு வாட்டர். பியூரிஃபைடு வாட்டர்னால் என்ன அப்படின்னா ஃபில்ட்ரு வாட்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஃபில்ட்ரு வாட்டரையும் தாண்டி இந்த வாட்டரில் ஆர்கானிசம், பாக்டீரியா எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டாமினேட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பியூர் வாட்டர், அதுதான் பியூரிஃபைடு வாட்டர். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் ஆட் பண்ணியிருக்காங்க. எத்தனால் 15% ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எத்தனால் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்போனண்ட். இதுவும் வந்து கெமிக்கல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிக் காம்போனண்ட்டு தான். அந்த எத்தனால் வந்து எதுலேருந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கைக்கு போடுற அந்த ஹேண்ட் ரப்லலாம் இருக்கும். நான் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, டெர்மரோல் க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து எத்தனால் இருக்குது. அதில் வந்து எத்தனால் 70% இருக்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 15% அப்படிங்கும் போது கொஞ்சம் கம்மியான ஒரு கான்சன்ட்ரேஷன் தான். ஏன்னா இது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் முதற்கொண்டு நான் அதில் செக் பண்ணேன். 15% அப்படிங்கும் போது கான்சன்ட்ரேஷன் ஓரளவுக்கு கம்மி தான். அதனால் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஆர்கானிக் கெமிக்கல் தான். ஸோ இந்த எத்தனால் அப்படின்றது நிறைய ப்ராடக்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஆல்கஹாலில் பார்க்க முடியும், பீரு இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்க முடியும். நம்ம ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்டில் இதை நம்ம எத்தனால் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் பர்சன்டேஜ் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதில் பர்சன்டேஜ் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15%. ஸோ அது வந்து சேஃபான ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து மூணாவதாக எத்தாக்சி டி கிளைகோல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சேஃபான ஒரு விஷயம். இதில் இதனுடைய மெயினான ஆக்ஷன் என்னென்னா, அந்த நியோ ஹேர் லோஷனில் இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸை வந்து டைல்யூட் பண்ண வைக்கும். அதனுடைய வேலை தான் இது. டைல்யூட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்சர்வ் பண்ண கொடுக்கும். ஸோ இதுதான் அதனுடைய வேலை. ஸோ இது வந்து இதுவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப கெமிக்கல் அப்படின்னு பயப்பட தேவையில்ல, சேஃபான ஒரு கெமிக்கல் தான். அடுத்து வந்து நாலாவதாக ப்ரோபைலின் கிளைகோல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக்கல் மெடிசனாக இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஜெக்ட் பண்ணி ஸ்கின்னில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, லோக்கல் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்குலாம் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது ட்ரைனஸ் ஆகாமல் மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு, இந்த ஸ்கேல்பை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு, இன்கிரீடியன்ஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஒரு கெமிக்கல் தான். இதனாலேயே நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜோ எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இதுவும் சேஃபு தான். என்னடா இது எல்லாமே ஆர்கானிக்னு சொல்லிட்டு கடைசி வரையும் ஒரு கெமிக்கல் பேராக சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா, இதெல்லாமே கெமிக்கல், சேஃபான ஒரு கெமிக்கல் தான். ஸோ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்சாக் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஹெர்பல் வேறு, அதனுடைய சாரை வச்சு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கலந்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நோவஸ் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். இப்போ நோவ்ஸ், அதாவது நமக்கு வந்து நோவ் அப்படின்றது நரம்பு. அந்த இடத்துல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல கில்லுன்னா நமக்கு தெரியுது இல்லை, அது மாதிரி அந்த சென்சேஷன் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த சென்சேஷன் இருக்கிறத வந்து தூண்டி விடுறது. இது முக்கியமாக நம்ம தலையில் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல டாப்பிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவாக வச்சுக்குது. இம்யூன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூன் ஆக்டிவாக வச்சுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்குது. இது வந்து புரிகிற மாதிரி என்ன சொல்லணும்னா, அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்ம முடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ரா பால்மெட்டோ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா, இந்த பனை மர இலை இருக்கு இல்லையா, பனை மரம் இருக்கு இல்லையா,
அதனுடைய இலையில் இருக்கிற சாறை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேண்டலோப் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது முலாம்பழ சாறை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு சேஃபு தானா அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேஃபு தான், கண்டிப்பாக சேஃபு தான். என்னமோ இவனே ஆயில் தயாரித்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் அதில் உள்ள விஷயத்தை போட்டிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த நியூ ஹேர் லோஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வர டவுட்டு தான் இது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நேச்சர்ன்றாங்க, பட் இதெல்லாம் என்ன இது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வரும். அது எல்லாமே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா நியூ ஹேர் லோஷனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். இதனோட எனக்கு எப்படி இருக்குது, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, ஏதாவது தலை சுற்றுதா, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் டூப்ளிகேட்டும் வருது, ஒரிஜினலும் வருது. அது எப்படி டூப்ளிகேட்டு, எது ஒரிஜினல், எது ஃபேக் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன எல்லாமே வந்து நியூ ஹேர் லோஷனை நீயே தயாரித்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்க, இவ்வளோ ஆர்கானிக் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கு, இதை என்ன நீ ப்ரொமோஷன் பண்ணுறியா, உனக்கு கமிஷன் இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. எனக்கு ப்ரொமோஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இது யார் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க, யார் இது டீலரு அப்படின்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இந்த நியூ ஹேர் லோஷன் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து தமிழில் இந்த இதுதான் சம்மந்தமாக வீடியோஸ் யாரும் நிறைய பேர் போடலை. நிறைய பேர் இல்லை, மேக்ஸிமம் நான் சர்ச் பண்ண வரையும் யாருமே தமிழில் வீடியோ போடலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். தமிழில் வந்து கிளாரிட்டியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் யாரும் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் சில பேர் கமெண்ட்ஸில் வந்து காரி துப்பிட்டு தான் இருப்பீங்க. பரவாயில்ல, இதுதான் உண்மை. அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உடனே யோசிக்காதீங்க, அப்போ உனக்கு இதில் லிங்க் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு லிங்க்கும் இல்லை. நீங்கள் வந்து தப்பாக ஒரு ப்ராடக்ட் அது வந்து, ஏன்னா இந்த நியூ ஹேர் லோஷன் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரிஜினலான ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி நான் லிங்க்கில் கொடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா எனக்கும் சில பர்சன்டேஜ் கமிஷன் வர சான்ஸ் இருக்குது. 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து அமேசானில் இருக்கிறது. ஸோ இது எனக்கு பெரிய கமிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கேல்ப் மசாஜர் வேணும் அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் போடுறேன். ஸோ இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.